4ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10 4 வசனங்களை நம்ம எல்லோரும் சேர்ந்து இணைந்து வாசிக்கலாம். நெகேமியா சரித்திர புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10 4 வசனத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து இணைந்து வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் 607ஆம் பக்கம் 607ஆம் பக்கம். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தோபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். அப்பொழுது யூதா மனிதர் சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். 11ஆம் வசனம். எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும், இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். கர்த்தருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. நாம் சற்று கவனிப்போம். இந்த ஜாமக்காரன் ஜெபத்திலே நாம் வந்து ஜெபிப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யார் ஜாமக்காரன் என்று நாம் இந்த வேத பகுதியிலே இந்த நல்ல நேரத்தில் தியானிக்க போகிறோம். யார் ஜாமக்காரன்? யார் ஜாமக்காரன் அப்படி என்று சொன்னால், இந்த வேத பகுதி நமக்கு அழகாக அற்புதமாக எடுத்துரைக்கிறது. ஜாமக்காரன் யார் அப்படி என்னும்போது, தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டது. தேவனுடைய ஆலயம் முற்றிலுமாக நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவினால் கிபி 70 முற்றிலும் தீக்கரையாக்கப்பட்டு, ஆலயம் கொள்ளையிடப்பட்டு, அலங்கங்கள் இடிக்கப்பட்டு, எல்லா பொருட்களும் பாபிலோன் தேசத்திற்கு மக்கள், பிள்ளைகள், ஆலயத்தினுடைய பணிமூட்டுகள், பெரியவர்கள், சிறியவர்கள், ஆடுகள், மாடுகள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் அவன் ஸ்தோத்திரம் கொண்டு போய்விட்டான். எல்லாம் கொண்டு போய் ஆலயம் தீக்கரையாக்கப்பட்டு, தேவனுடைய ஆலயம் இடிபட்டு, தேவனுடைய ஆலயம் பாழாக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு கிடக்கிறது. ஸ்தோத்திரம். இப்படி கிடக்கிற இந்த ஆலயத்தை அடிமைகளாக ஜனங்கள் பாபிலோன் தேசத்திற்கு சென்று விடுதலையாகி, ஸ்தோத்திரம், கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலையாகி தன்னுடைய சொந்த நாட்டுக்கும் தேசத்திற்கும் ஊருக்கும் வருகிறார்கள். வந்த பிறகு தேவன் பேசுகிறார். தேவன் ஸ்தோத்திரம் நெகேமியாவுடைய உள்ளத்திலே ஒரு பாரத்தை கொடுத்து, இடிக்கப்பட்டிருக்கிற அலங்கத்தை, தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்பும்படி அவனுடைய உள்ளத்திலே ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுக்கிறார். இந்த பாரத்தை பெற்ற நெகேமியா தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற மனதோடு, எப்படிப்பட்ட ஆலயம்? இடிக்கப்பட்ட ஆலயம், கொளுத்தப்பட்ட ஆலயம், முற்றிலும் அழிக்கப்பட்ட ஆலயம், சேதமாக்கப்பட்ட ஆலயம். இப்படி ஸ்தோத்திரம் நல்லா இருந்த தேவனுடைய ஆலயம் மிக மோசமாக, கொடிதாக அது ஸ்தோத்திரம் நாசமாக்கப்பட்டு இருக்கிறது, பாழடைந்து இருக்கிறது. 1 நாள் 2 நாள் அல்ல, 1 மாதம் 2 மாதம் அல்ல, 1 வருடம் 2 வருடம் அல்ல, 5 வருடம் 10 வருடம் அல்ல, கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம் கிடக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நெகேமியாவுடைய உள்ளத்தில் அந்த பாரத்தை கொடுத்து அலங்கத்தை கட்டும்படி, ஆலயத்தை கட்டும்படி அவன் இருதயத்தில் ஒரு பெரிய ஸ்தோத்திரம் உற்சாகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு பெரிய பாரத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இந்த பாரத்தை பெற்ற நெகேமியா எழும்பி தேவனுடைய ஆலயத்தை ஸ்தோத்திரம் தேவனுடைய ஜனங்களோடு கூட நின்று கட்டுகிறான். கட்ட ஆரம்பித்த பிறகு அவர்களுக்கு வருகிற பிரச்சனை தான் இப்பொழுது நாம் சுருக்கமாக வாசித்த இந்த 4 வசனங்கள். ஸ்தோத்திரம். மீண்டும் சற்று நாம் கவனிக்கலாம்.
7ஆம் வசனத்திலே எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிபட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தோபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது மிகவும் எரிச்சலாகி, 7ஆம் வசனம், மிகவும் எரிச்சலாகி, ஸ்தோத்திரம், மிகவும் எரிச்சலாகி. ஒரு ஆலயம் கட்டுவதற்கு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஒரு ஆலயம் கட்டப்படுதுன்னா எல்லாரும் மகிழ்வாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டப்படுகிறது. ஸ்தோத்திரம். இடிபட்ட ஆலயம், உடைக்கப்பட்ட ஆலயம், கொளுத்தப்பட்ட ஆலயம், சூறையாடப்பட்ட ஆலயம், ஒன்றுமில்லாமல் தீக்கரையாக்கப்பட்ட ஆலயம், எல்லா பொருட்களையும் ஸ்தோத்திரம் கொள்ளையிடப்பட்டு பாபிலோன் தேசத்துக்கு எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் அடிமையாக கொண்டு போகப்பட்டதான ஒரு ஆலயம். தேவனுடைய ஜனங்கள் இப்படிப்பட்ட தேவனுடைய ஆலயத்தை கட்டும்போது இதற்கு ஒரு கூட்டம் எழும்பி வருது. எழும்பி வந்து ஆலயத்தையா கட்டுறீங்க அப்படின்னு அந்த ஆலயத்தின் மீது பயங்கரமான கோபமும் எரிச்சலும் பயங்கரமான ஸ்தோத்திரம் ஒரு கெட்ட ஒரு நினைவோடும் எண்ணத்தோடும் எழும்பி வந்து அந்த வேலையை நிறுத்த வேண்டும், தடுக்க வேண்டும். அது நடக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயமாவது ஸ்தோத்திரம் எதுவா இருந்தாலும் நிறுத்தப்பட வேண்டும், கட்டக்கூடாது அப்படின்னு ஸ்தோத்திரம் தடுப்பது மாத்திரமல்ல, பயங்கரமான ஒரு எதிர்ப்போடு, பயங்கரமான ஒரு கோபத்தோடு, பயங்கரமான ஒரு எரிச்சலோடு எழும்பி வந்து அதை நிறுத்துகிறார்கள். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வைராக்கியமாக எழும்பி ஆலயத்தை ஸ்தோத்திரம் நெகேமியா கட்டுறாரு. தேவனுடைய ஜனங்க எழும்பி இஸ்ரவேல் ஜனங்க கட்டுறாங்க. கட்டும்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறார்கள், இப்படிப்பட்ட எதிர்ப்பை சந்திக்கிறார்கள், இப்படிப்பட்டதான ஸ்தோத்திரம் விரோதத்தை சந்திக்கிறார்கள், இப்படிப்பட்ட பகைவர்களை சந்திக்கிறார்கள், இப்படிப்பட்ட தடுத்து நிறுத்துகிற ஆட்களை சந்திக்கிறார்கள், இப்பேற்பட்டதான எரிச்சலை சந்திக்கிறார்கள். இப்படி ஆலயத்துக்கு விரோதமா அவதூறா ஸ்தோத்திரம் பொல்லாப்பா நினைக்கிற ஸ்தோத்திரம் அந்த கூட்டத்துக்கு முன்பதாக, அந்த எதிரிகளுக்கு முன்பதாக இங்கே நெகேமியா ஒரு காரியத்தை செய்கிறார். அதுதான் 9ஆம் வசனம். மீண்டும் எல்லோரும் சேர்ந்து இணைந்து வாசிக்கலாம். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோ, அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோ. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஜாமக்காரர் எதற்கு வைக்கிறார்கள்? ஆலயத்தை பாதுகாப்பதற்காக வைக்கிறார். ஜாமக்காரர் எதற்கு வைக்கிறார்கள்? ஸ்தோத்திரம், அந்த இடத்துல ஜெபம் பண்ணுவதற்காக வைக்கிறார்கள். ஜாமக்காரரை ஏன் வைக்கிறார்கள், எதற்கு வைக்கிறார்கள் அப்படி என்பதை நாம் இந்த வேத பகுதியிலே நாம் அறிகிறோம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இந்த ஜாமக்காரன் யார்? ஸ்தோத்திரம், யார் ஜாமக்காரன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பாஸ்டர் ஏதோ ஒரு ஜாமக்காரன் ஜபம் சொல்லி வச்சிருக்கிறாரு, அதனால் ஏதோ ஒரு பல ஜபங்கள் இருக்கும், அதனால் சபையில் இதுவும் ஒரு அதுபோல் ஒரு ஜபம் என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. ஆமென். யார் ஜாமக்காரன் அப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் தான் ஜாமக்காரன். ஆமென், நீங்களும் நானும் தான் ஜாமக்காரன். எதற்கு நாம் ஜாமக்காரர்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ நாம் இந்த சூழ்நிலையை அறிந்து கொண்டோம், இந்த சூழ்நிலையை நாம் தெரிந்து கொண்டோம், இந்த சூழ்நிலையை நாம் புரிந்து கொண்டோம். ஸ்தோத்திரம். இப்போ நாம் ஒவ்வொருவரும் இந்த சூழ்நிலைக்காக நாம் ஜாமக்காரர்களாய் மாற வேண்டும், ஜாமக்காரர்களாய் மாற வேண்டும். யார் ஜாமக்காரன் அப்படின்னு சொன்னால், நேரம் கடந்து போகிறது. இங்கு 3 காரியம் சொல்லப்படுகிறது ஜாமக்காரனுக்கு. 3 காரியம். முதலாவது, ஜாமக்காரன் யார் அப்படின்னு சொன்னா, யார் ஜாமக்காரன் என்று சொன்னால், விழித்திருக்கிறவன் தான் ஜாமக்காரன். அல்லேலூயா, ஆமென்.
விழித்திருக்கிறவன், தூங்குகிறவன் அல்ல. ஸ்தோத்திரம். ஜெபிக்காது இருக்கிறவர்கள் அல்ல. ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயத்தை கவனத்தில் கொள்ளாதவர்கள் அல்ல. தேவனுடைய ஆலயத்துக்காக எப்போதுமே விழிப்புடன் இருக்கிறவர்கள், விழித்திருந்து ஜெபிக்கிறவர்கள், இவர்கள் தான் ஜாமக்காரர். ஆமென். அல்லேலூயா. ஆலயத்தை கட்டக்கூடாது என்று சொல்லி தடுக்கிற அந்த தடுப்பின் மத்தியிலே, எதிர்ப்பின் மத்தியிலே விழித்திருந்து ஸ்தோத்திரம் ஆலயத்தை காக்கிறவர்கள் தான் ஜாமக்காரர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆலயத்துக்கு ஜாமக்காரர்கள் அநேகர் தேவை. இன்னைக்கு ஆலயத்திற்கு ஜாமம் காக்கிறவர்கள், ஜாமம் காக்கிற, முழங்காலில் நிற்கிற, முழங்காலில் நின்று ஜெபிக்கிற ஜெப வீரர்கள், ஜெப வீராங்கனைகள் இன்னைக்கு அநேகர் தேவை. ஜாமக்காரர்கள் இன்னைக்கு திருச்சபைகளுக்கு தேவை. சபைக்கு இன்னைக்கு ஜாமக்காரர்கள் வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே ஜாமக்காரர்கள் அநேகர் எழும்ப வேண்டும். ஜாமக்காரர்கள் தான் விழித்திருக்கிறவர்கள். இன்னைக்கு சபைக்காக விழித்திருக்கிறவர்கள், சபைக்காக விழித்திருந்து ஜெபிக்கிறவர்கள், ஆலயங்களுக்காக விழித்திருந்து ஜெபிக்கிறவர்கள், ஆலயங்களுக்காக உபவாசித்து ஜெபிக்கிறவர்கள், ஆலயங்களுக்காக முழங்காலில் ஜெபிக்கிறவர்கள், ஆலயங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள், ஆலயங்களுக்காக ஸ்தோத்திரம் பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்கள், ஆலயங்களுக்காக வியாகுலத்தோடு ஜெபிக்கிறவர்கள் இன்னைக்கு தேவை. ஆமென். அவர்கள்தான் ஜாமக்காரர்கள். அவர்கள்தான் ஜாமக்காரர்கள். ஆலயத்தை குறித்து ஒன்றும் அறியாமல், தான் போகிற சபையை குறித்து ஒன்றும் தெரியாமல், தன்னுடைய சபைக்காக கொஞ்சம் கூட உள்ளத்தில் பாரம் இல்லாமல், கொஞ்சம் கூட அதை குறித்த கரிசனை இல்லாமல், எண்ணம் இல்லாமல், ஏக்கம் இல்லாமல், ஸ்தோத்திரம் தனது சபையை குறித்து, தனது ஆலயத்தை குறித்து, தனது ஸ்தோத்திரம் தேவனுடைய திருச்சபையை குறித்து, கர்த்தர் எனக்கென்று கொடுத்த சபை என்று சொல்லி நினைக்க நேரமில்லாமல் இருக்கிறவர்கள் ஜாமக்காரர்கள் அல்ல. அந்த சபைக்காக ஸ்தோத்திரம் எப்போதும் சிந்தை கொண்டு, எப்போதும் அந்த ஆலயத்தை நோக்கி கால்கள் விரைந்தோடி போய் அங்கு நடக்கிற ஜபங்களில் பங்கெடுத்து, அந்த ஆலயத்தில் நடக்கிற ஆராதனையில் கூடி சென்று ஆராதித்து, அந்த ஆலயத்தில் முழங்கால் போட்டு, அந்த ஆலயத்தில் கண்ணீரை சிந்தி, அந்த ஆலயத்தில் வியாகுலத்தோடு இருதயத்தை ஊற்றி, அந்த ஆலயத்துக்காக எப்போது தேவனிடத்தில் பரிந்து பேசி ஜெபிக்கிறவர்கள் தான் ஜாமக்காரர்கள். ஆமென். அந்த ஆலயத்தில், அந்த ஆலயத்தினுடைய காரியத்தில், அந்த ஆலயத்தினுடைய தேவையில், அந்த ஆலயத்தினுடைய ஸ்தோத்திரம் முக்கிய பங்கு வகிக்கிறவர்கள் தான் ஜாமக்காரர்கள். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேவைக்காக, நம்முடைய தேவைக்காக, நமக்கு அற்புதம் வேண்டும் என்று, நமக்கு அதிசயம் வேண்டும் என்று, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று பயன்படுத்தி கொள்வது மாத்திரம் தேவனுடைய ஆலயம் அல்ல. அந்த ஆலயத்துக்காக நாம் விழித்திருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆலயத்துக்காக நாம் விழித்திருக்க வேண்டும். விழித்திருக்கிறவர்கள் தான் ஜாமக்காரர்கள். அந்த விழித்திருக்கும்படி அவர்கள் எதற்காய் வைத்தார்கள்? ஆலயத்துக்காக ஜபம் பண்ணும்படி அந்த ஜாமக்காரரை வைத்தார்கள். அப்ப யார் ஜாமக்காரன்? விழித்திருந்து ஜபம் பண்ணுகிறவன் தான் ஜாமக்காரன். எதற்காக? தனது ஆலயத்திற்காக. எதற்காக? தனது சபைக்காக. எதற்காக? ஸ்தோத்திரம் தனக்கு தேவன் கொடுத்த திருச்சபைக்காக. இன்னைக்கு நாம் அப்படி மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நாம ஒரு ஜாமக்காரராய் மாற வேண்டும். நிறைய ஜபங்கள் நம்முடைய ஸ்தோத்திர தேவையை சார்ந்த ஜபங்களாகவே இருக்கும். நம்முடைய பிரச்சனையை சார்ந்த ஜபங்களாகவே இருக்கும். நமக்கு மாற்றம் வர வேண்டிய ஜபங்களாகவே இருக்கும். நமக்கு அற்புதம் நடக்க வேண்டிய ஜபமாகவே இருக்கும். நமக்கு ஆசீர்வாதங்கள் வர வேண்டிய ஜபமாகவே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவை சந்திக்கப்பட வேண்டிய ஜபங்களாகவே இருக்கும். நமக்கு நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்ததான பலவிதமான கரிசனையோடும் கற்பனையோடும் கூடிய ஜபங்கள் இருக்கும். ஆனால் இன்றைக்கு சற்று நாம் நிதானித்து உணர்ந்து அறிந்து ஜெபிக்க வேண்டியது, தேவன் எனக்கென்று கொடுத்த திருச்சபைக்காக நான் ஒரு உண்மையான ஜாமக்காரனாய் இருந்து ஜெபிக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப யார் ஜாமக்காரன்? விழித்திருந்து ஜெபிக்கிறவன் ஜாமக்காரன். எதற்காக? சபைக்காக. எதற்காக? தனது தேவாலயத்துக்காக. எதற்காக? எனக்கென்று தேவன் கொடுத்த ஆலயத்திற்காக. ஆமென். இன்னைக்கு கேட்ட எல்லாம் ஜெபம் பண்றீங்களான்னா எல்லாரும் ஜெபிக்கிறேன்னு சொல்லுவாங்க.
ஆனால் ஸ்தோத்திரம், எல்லாரும் ஜெபிக்கிறவர்கள் தான். ஸ்தோத்திரம், எல்லாரும் துதிக்கிறவர்கள் தான், எல்லாரும் பாடுகிறவர்கள் தான். ஆனால் ஸ்தோத்திரம், சபையை நினைத்து எத்தனை பேர் பாடியிருப்போம், சபையை நினைத்து எத்தனை பேர் துதிச்சிருப்போம், சபைக்காக எத்தனை பேர் கண்ணீரோடு ஜெபித்திருப்போம், சபைக்காக எத்தனை நாட்கள் ஸ்தோத்திரம் நம்ம முழங்காலை போட்டிருப்போம், சபைக்காக எத்தனை நாட்கள் நம்ம கதறி இருப்போம், சபைக்காக எத்தனை நாட்கள் நம்ம கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்திருக்கும், சபைக்காக, சபையின் வளர்ச்சிக்காக, சபையினுடைய தேவைக்காக, சபைக்கு ஆத்துமாக்களுக்காக, சபையினுடைய ஊழியங்களுக்காக, சபையினுடைய ஸ்தோத்திரம் எதிர்ப்புகள் மாற, சபையினுடைய ஸ்தோத்திரம் கட்டுகள் உடைய, சபைக்கு எதிரான தீங்குகள் அழிய, சபைக்காக, சபைக்காக, திருச்சபைக்காக, திருச்சபை கட்டப்பட, திருச்சபை வளர்ச்சி அடைய, திருச்சபை உயர எத்தனை பேர் நம்ம ஜெபித்திருப்போம். ஆமென், அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அவர்கள் தான் ஜாமக்காரர்கள். ஆமென். விழித்திருந்து, ஜாமக்காரன் என்பவன், ஜாமக்காரனுடைய வேலை என்ன தெரியுமா? இரவும் பகலும், இரவும் பகலும் அவன் தூங்கக்கூடாது. தூக்கம் அவனுக்கு தூரமாக இருக்க வேண்டும். தூக்கத்தை அவன் விட வேண்டும். தூக்கத்தை அவன் தள்ள வேண்டும். தூக்கத்தை அவன் வெறுக்க வேண்டும். தூக்கத்தை அவன் விரும்பக்கூடாது. ஜாமக்காரன் செய்ய வேண்டிய முதல் காரியமே அதுதான். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ திருச்சபைக்காக எவ்வளவு விழிப்பு வேண்டி இருக்கிறது ஜெபிக்க, தனது சபைக்காக எவ்வளவு அக்கறையும் பொறுப்பும், எவ்வளவு கடமையும் கண்ணியமும், எவ்வளவு திருச்சபைக்காக பாரமும், ஸ்தோத்திரம் நம்முடைய உள்ளத்தினுடைய ஸ்தோத்திரம் உருக்கமும் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு சபைக்காக நாம் விழித்திருந்து ஜெபிக்கிற ஜாமக்காரர்களாய் மாற வேண்டும். விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய், விழித்திருக்கிறவர்களாய், சபைக்காக ஒரு தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். திருச்சபையை குறித்த ஒரு தெளிவு இருக்க வேண்டும். சபையை குறித்த ஒரு நமக்கு ஸ்தோத்திரம் ஒரு புரிதல் இருக்க வேண்டும். சபையை குறித்த தெளிவான ஒரு நாலேஜ் இருக்க வேண்டும், ஒரு அறிவு இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், சபைக்காக எதற்காய் ஜெபிக்கணும், என்ன சொல்லி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், சபைக்காக என்னென்ன காரியங்களுக்காய் ஜெபிக்கணும், என்னென்ன ஸ்தோத்திரம் திருச்சபையினுடைய தரிசனத்துக்காய் ஜெபிக்கணும், தேவைக்காய் ஜெபிக்கணும், ஊழியத்துக்காய் ஜெபிக்கணும், திருச்சபையினுடைய ஸ்தோத்திரம் காரியங்கள் என்ன என்பதை நாம் ஸ்தோத்திரம் ஆராய்ந்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். அவர்கள்தான் ஜாமக்காரர்கள். அவர்கள்தான் ஜாமக்காரர்கள். இன்னைக்கு சபைக்காக ஜெபிக்க நமக்கு ஒரு விழிப்பு வேண்டும். கர்த்தர் ஒரு விழிப்பை நமக்கு தருவாராக, விழிப்பை தருவாராக. யார் ஜாமக்காரன்? வெடித்திருக்கிறவன் ஜாமக்காரன். எதற்காக? தனது ஆலயத்திற்காக, தனது திருச்சபைக்காக, தனது ஸ்தோத்திரம் திருச்சபையினுடைய அங்கீகாரத்திற்காக, அடையாளத்திற்காக கர்த்தர் என்னத சபையில் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்டு வைத்திருக்கிறாரு, ஞானஸ்நானம் கொடுத்து வைத்திருக்கிறாரு, அபிஷேகத்தை கொடுத்து வைத்திருக்கிறாரு, எனக்கு கர்த்தர் மேலான சத்தியத்தை கொடுத்து வைத்திருக்கிறாரு, எனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கேட்கும்படி அங்கீகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிறாரு, ஆராதிக்கும்படி எனக்கு ஒரு ஸ்தோத்திரம் அடையாளத்தை கொடுத்து வைத்திருக்கிறாரு. அந்த சபைக்காக ஸ்தோத்திரம் விழித்திருந்து ஜெபிக்கிற ஜாமக்காரனாய் நான் இருக்க வேண்டும். ஆமென். அப்படி என்ற எண்ணமும் சிந்தையும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. இரண்டாவது, யார் ஜாமக்காரன் அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரம், ஜாமக்காரனுடைய இரண்டாவது வேலை என்ன? யார் ஜாமக்காரன்? இரண்டாவது, பாதுகாக்கிறவன் தான் ஜாமக்காரன். அல்லேலூயா, பாதுகாக்கிறவன். எப்பவுமே ஜாமக்காரனுடைய கண்கள் ஸ்தோத்திரம் பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டும். அவனுடைய வேலை அதுதான், அவனுடைய பொறுப்பு அதுதான். ஸ்தோத்திரம், அவன் உயர்ந்த ஒரு ஸ்தோத்திர பீடத்தில் ஏறி நின்று அவன் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் ஸ்தோத்திரம் ஏதாகிலும் ஆபத்து வருகிறதா, பிரச்சனை வருகிறதா, ஏதாகிலும் வந்து ஸ்தோத்திரம் நமக்கு ஏதாகிலும் ஒரு பெரிய ஸ்தோத்திரம் கஷ்டம் கொடுக்கிறவர்கள் வருகிறார்களா, ஆபத்து வருகிறதா என்பதை அவன் கண் நோக்கி பார்த்து கொண்டு அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவன் தன்னையும்
பாதுகாக்க வேண்டும். தனது எந்த நோக்கத்துக்காக, என்ன வேலைக்காக, என்ன ஸ்தோத்திரம் காரணத்திற்காக அவன் ஸ்தோத்திரம் அந்த ஜாமக்காரனாக இருக்கிறானோ அதற்காக அவன் பாதுகாக்க வேண்டிய நிலையிலே அவன் நிற்க வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா இங்கே ஏன் ஜாமக்காரனை வைத்தார்கள், இங்கே எதற்காக நெகேமியா ஜாமக்காரனை வைத்தான் அப்படி என்று சொன்னால், தன்னுடைய தேவனுடைய ஆலயத்தை பாதுகாக்கும்படி ஜாமக்காரனை வைத்தான். அப்ப ரெண்டாவது ஸ்தோத்திரம், யார் ஜாமக்காரன் என்று சொன்னால் பாதுகாக்கிறவன் ஜாமக்காரன். எதை பாதுகாக்கிறவன்? தேவனுடைய ஆலயத்தை பாதுகாக்கிறவன். தேவனுடைய ஆலயத்தை பாதுகாக்கிறவன் ஜாமக்காரன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு பாதுகாப்பு யாருன்னு சொன்னா நீங்களும் நானும் தான் பாதுகாப்பு. தேவனுடைய ஆலயத்துக்கு பாதுகாப்பு நாம தான். தேவனுடைய ஆலயத்துக்கு எதிர்ப்பு வந்தா நம்ம தான் நிற்கணும். தேவனுடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திரம் விரோதிகள் எழும்பினா நம்ம தான் நிற்கணும், நம்ம தான் பாதுகாக்கணும். தேவனுடைய ஆலயத்துக்கு சாதகமா நம்ம தான் நிற்கணும். தேவனுடைய ஆலயத்துக்கு கூட நம்ம தான் நிற்கணும். பல நேரங்களில் பல வேளைகளில் நாம ஸ்தோத்திரம் நாமளே சபைக்கு பாதுகாக்க வேண்டியவங்க பல நேரங்களில் நாமளே பாதகமாய் மாறிவிடுகிறோம் சபைக்கு. இன்னைக்கு சத்தியத்தை அறிவோம், சத்தியத்தை புரிந்து கொள்ளுவோம். ஸ்தோத்திரம். சபைக்கு கர்த்தர் நம்மளை எதற்காய் வைத்திருக்கிறார்? பாதுகாவலராய் வைத்திருக்கிறார். நம்மளை ஜாமக்காரனாய் வைத்திருக்கிறார். திருச்சபைக்கு காவலாளியாக வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு பல நேரங்களில் ஸ்தோத்திரம் பல சபைகள் அழிக்கப்பட்டு போவதற்கு, பல ஊழியங்கள் கெட்டு போவதற்கு, பல ஊழியக்காரருடைய பெயர்கள் எல்லாம் ஸ்தோத்திர கெட்ட பெயராய் மாறுவதற்கு, ஸ்தோத்திர பல சபைகள் எல்லாம் வளர்ச்சி அடையாமல் போவதற்கு சபையை காக்க வேண்டிய விசுவாசிகளே ஸ்தோத்திரம், அதாவது பயிரை காக்க வேண்டிய வேலியே பயிரை மேய்கிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். தனது சபையை குறித்து ஸ்தோத்திரம் தானே விட்டு கொடுத்து பேசுவார்கள். தனது ஊழியத்தை குறித்து தானே அவதூறு பரப்புவார்கள். தனது ஸ்தோத்திரம் சபைக்குள்ள நடக்காத காரியத்தை நடந்ததாக ஸ்தோத்திரம் மற்ற ஆட்களை கூட்டிக் கொள்ளுவார்கள். சாதகமானவர்களிடத்திலே போய் ஸ்தோத்திரம் இப்படி நடக்கிறது, அப்படி நடக்கிறது, அதை சொல்லுகிறார், இதை சொல்லுகிறார், இந்த பாஸ்டர் சரியில்லை, அப்படி இல்லை, அப்படி என்று சொல்லி அவதூறு பரப்பி சபைக்கு ஸ்தோத்திரம் அவப்பெயரை அடுத்த விசுவாசி கையிலும், அடுத்த புறஜாதியான கையிலும், அடுத்த இன்னொரு நபரிடத்திலோ விட்டு கொடுத்து இழிவுபடுத்துகிற இன்னைக்கு பாதுகாக்க வேண்டியவங்களே பாதகமாய் இருக்கிற விசுவாசிகளும் கிறிஸ்தவர்களும் சபையாரும் இன்னைக்கு பெருகிவிட்டார்கள். இந்த சூழ்நிலை மாற வேண்டும். ஆமென். யார் ஜாமக்காரன்? யார் ஜாமக்காரன்? சபைக்காக ஸ்தோத்திரம் இன்னொரு வெளியிலிருந்து அடுத்த நபரிடத்திலிருந்து ஸ்தோத்திரம் சமுதாயத்திலிருந்து ஊருக்குள்ளே இருந்து ஸ்தோத்திரம் மற்ற ரீதியாக மற்ற வழியில் ஸ்தோத்திரம் எத்தனையோ இன்னைக்கு உலகத்தில் பிரச்சனை வருவதற்கு, பிரச்சனையை கொடுப்பதற்கு, பிரச்சனையை பண்ணுவதற்கு ஆட்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பண்ணும்போது ஸ்தோத்திரம் சபைக்குள்ள கர்த்தர் நம்மளை எதுக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஜாமக்காரனை வைத்திருக்கிறார். அப்படி வரும்போது நாம எழும்பி நின்று அதை தடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நாம அதற்கு ஒரு வேலி போட வேண்டும். ஆனா பல நேரங்களில் ஸ்தோத்திரம் நாமே திரும்பி பிரச்சனைக்குரிய ஆளாக மாறி விடுகிறோம். ஆமே. இன்னைக்கு நாம் யாருன்னு சொன்னா ஜாமக்காரர்கள். ஜாமக்காரர்கள். எதற்கு ஜாமக்காரர்? சபைக்கு ஜாமக்காரர்கள். இன்னைக்கு நீங்க வாயில ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதுவரைக்கும் ஸ்தோத்திரம் நீங்க வீடுகளுக்கு போயும் மீண்டும் இந்த அதிகாரத்தை வாசியுங்கள். ஸ்தோத்திரம். என் சபைக்கு விரோதமாய் இனிமே நான் எதையும் சொல்லாதிருப்பேன். என் வாய் பேசாதிருக்கும், என் நாவு பேசாதிருக்கும். ஸ்தோத்திரம். நான் இன்னொரு நபரிடத்தில் நான் எனது சபையை குறித்து, எனக்கென்று தேவனை நீர் கொடுத்த இந்த தெய்வீக ஆலயத்தை குறித்து, உம்முடைய ஆலயத்தை குறித்து நான் பேசாதிருக்க, விட்டு கொடுக்காதிருக்க, ஸ்தோத்திரம் அவதூறு பரப்பாதிருக்க, தேவையற்ற சிந்தனைக்கு நான் போகாது இருக்க, எண்ணத்துக்கு நான் போகாது இருக்க, தேவையற்ற காரியத்துக்கு நான் செல்லாது இருக்க, மற்றவர்களுக்கு இடம் கொடுக்காது இருக்க, மற்றவர்கள் எழும்பி வந்தாலும் அதை தடுத்து நிறுத்துகிற ஒரு ஜாமக்காரனாய் நான் இருக்க, இன்று முதல் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நீங்கள் ஒப்பு கொடுங்கள். ஆமே. இதுதான் ஸ்தோத்திரம் நீங்கள் சபைக்கு ஜாமக்காரனாக இருப்பது. இதுக்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். ஆமென்.
சபையை ஸ்தோத்திரம் நாம் விட்டு கொடுப்பதற்காக சபையில் நம்மை வைக்கவில்லை. சபையை பற்றி நாம் ஸ்தோத்திரம் வீணான காரியத்தை பேசுவதற்காக நம்மை கர்த்தர் சபையில் வைத்திருக்கவில்லை. ஜாமக்காரன் யார்? ஸ்தோத்திரம் சபைக்கு சாதகமாய் நிற்க, சபையை பாதுகாக்க, கட்டி காப்பாற்ற. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சபைக்கு நல்ல பெயரை உண்டாக்க, சபையில் அவனுக்கு ஸ்தோத்திரம் நல்ல சாட்சியை ஏற்படுத்த, சபைக்கு நல்ல ஸ்தோத்திரம் நல்ல ஒரு ஸ்தோத்திரம் மனுஷியாக பயன்பட்டு சபையை பாதுகாப்பதற்காக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ பாஸ்டர் ஜாமக்காரன் ஜபன் ஒன்று வச்சுட்டு 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு நினைக்கிறீங்களா? நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஆனால் ஸ்தோத்திரம் நேரத்தை கருதி நான் சுருக்கமாய் சொல்லி கொண்டு போகிறேன். ஸ்தோத்திரம் நம்ம பாதுகாக்க வேண்டும். நம்மளை கர்த்தர் பாதுகாக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சபைக்குள்ளே இருக்கிற இன்னொரு ஆளை பற்றி நாம் ஸ்தோத்திரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பாதுகாக்க வேண்டும். ஸ்தோத்திரம் நம்ம பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்கிற ஸ்தோத்திரம் ஞானம் நமக்கு தெரிய வேண்டும். திருச்சபை எங்கே விட்டு கொடுக்கிறோம் என்பதை இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கும் போதுவே உணருங்கள். போதகனை எங்கே விட்டு கொடுக்கிறோம் என்பதை உணருங்கள். ஸ்தோத்திரம் போதகர் குடும்பத்தை எங்கே அவமதிக்கிறோம் என்பதை நீங்கள் உணருங்கள். ஸ்தோத்திரம் உங்களுக்கென்று கர்த்தர் எந்த இடத்துல, எந்த ஊரில், எந்த சபையை, எந்த கிராமத்தில், எந்த பட்டணத்தில், எந்த நகரத்தில் உங்களுக்கு வைத்திருக்கிறாரோ அந்த சபைக்கு நீங்கள் பாதுகாவலனாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஜாமக்காரனாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு வாட்ச்மேனாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு கண்காணியாக இருக்க வேண்டும். நீங்களே கத்தி எடுத்து குத்துறாளாக இருக்கக்கூடாது. ஆமே. நீங்களே சபையையும் ஊழியத்தையும் ஊழியக்காரனையும் ஸ்தோத்திரம் கலங்கப்படுத்துகிற ஆளாக இருக்கக்கூடாது. தீங்கு விளைவிக்கிற ஆளாக இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஜாமக்காரன் என்று சொன்னால் தனது சபையை பாதுகாக்கிறவன். இங்கே வசனத்தை கவனிக்க வேண்டும். இன்றோடு நீங்கள் மூடி வைத்து விட்டு ஜபம் முடிந்தவுடனே போய்விடக்கூடாது. அல்லேலூயா. யார் ஜாமக்காரன்? சபைக்காக விழிப்போடு இருக்க வேண்டும். சபையின் காரியத்தை மறந்துவிட்டு ஞாயிறோடு ஞாயிறு போய் வந்துவிட்டு ஸ்தோத்திரம் சபைக்காக ஜெபிக்காத, சபையின் காரியத்தில் பங்கெடுக்காமல், சபை பக்கம் வராமல், சபை பக்கம் திரும்பாமல், சபையின் காரியத்தில் போகாமல், சபை காரியத்தில் எதிலையுமே உடன்படாமல் இருக்கிறவர்கள் அல்ல ஜாமக்காரர்கள். சபைக்காக எப்போது விழிப்போடு இருக்கிறவர்கள். ஒருவேளை நம்ம வரவே முடியல, போகவே முடியலனாலும் இன்றைக்கி என் சபையில் ஒரு ஊழி நடக்குது அப்படின்னு தெரியணும். இன்றைக்கி என் சபையில் ஒரு கூட்டம் நடக்குது தெரியணும். இன்றைக்கி சபையில் ஒரு வேலை நடக்குது தெரியணும். இன்றைக்கி ஸ்தோத்திரம் சபைக்கு ஒரு 4 பேர் வர்றாங்க அது தெரியணும். ஆமென். இன்றைக்கி சபைக்கு இந்த தேவை இருக்கிறது அது தெரியணும். இன்றைக்கி சபைக்கு ஸ்தோத்திரம் இத்தனை காரியத்தை ஸ்தோத்திரம் நடக்க வேண்டி இருக்குது அது தெரியணும். இன்றைக்கி சபையில் ஒரு ஆராதனை நடக்குது அது தெரியணும். இன்றைக்கி சபையில் ஒரு ஜபம் நடக்குது தெரியணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் விழிப்பு இருக்க வேண்டும். சபையில் கர்த்தர் நம்மளை சும்மா வச்சுட்டு இல்லை. சபையில் கர்த்தர் நம்மளை ஜாமக்காரனாக வைத்திருக்கிறார். சபையை குறித்த அறிவும் புரிதலும் தெளிவும், சபையை குறித்த ஸ்தோத்திரம் விபரமும் நாலேஜும் நமக்கு இருக்க வேண்டும். சும்மா ஸ்தோத்திரம் நாம் எல்லாரும் ஏதோ ஸ்தோத்திரம் ஆட்டு மந்தையை போல், மாட்டு மந்தையை போல் அது பாட்டுன்னு மேய்ச்சலுக்கு எங்கன்னா போயிட்டு மேய்ஞ்சிட்டு வயிறு ரொம்பனா ஸ்தோத்திரம் சாயந்தரம் பட்டிக்கு வந்துடும், கொட்டைக்கு வந்துடும் அப்படின்றவர்கள் அல்ல. ஆமே. சர்ச்சைக்குன்னா சும்மா ஒரு பைப்பில் தூக்கிட்டு போயிட்டு வந்துடலாம், அப்படி இல்லை. சபையை குறித்த விழிப்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா. போன ஞாயிற்றுக்கிழமை இது நடந்தது, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இது நடக்க போகுது. இதுக்கு இடையில் ஒரு அறிவிப்பை கேட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம் செவ்வாய்க்கிழமை இது இருக்குது, வேலைக்கிழமை அது இருக்குது, சனிக்கிழமை இது இருக்குது. இது தெரியணும். தேவ பிள்ளைகளே என்னை கவனிக்க வேண்டும். விழிப்பு இருக்க வேண்டும். ஆமாம். சபைக்கு பாதுகாப்பாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஜாமக்காரன். யார் ஜாமக்காரன்? சபையை பாதுகாக்கிற ஆள் தான் ஜாமக்காரன். சபையை குறித்து தூற்றுகிறவர்கள் ஜாமக்காரர்கள் அல்ல. சபையை கட்டி காப்பாற்றுகிறவர்கள் ஜாமக்காரன். அல்லேலூயா. இங்கே கட்டக்கூடாதுன்னு எரிச்சல் ஆகுது ஒரு கூட்டம். நிறுத்தணும்னு வேலையை நிறுத்தணும்னு எழும்புது ஒரு கூட்டம். நீ எப்படி செய்வன்னு நான் பார்த்துறேன்னு சவால் விடுது ஒரு கூட்டம். உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு எதிர்க்குது ஒரு கூட்டம். சன்பல்லாத்து, தோபியா, ஸ்தோத்திரம் அரபியர், அம்மோனியர், அஸ்தோத்தியர் எல்லாரும் ஸ்தோத்திரம் கட்டுப்பாடு பண்ணி எழும்புது ஒரு கூட்டம். நடத்தவே விட மாட்டேன்னு எழும்புது ஒரு கூட்டம். நீ பண்ணிப்பார், உன்னை நான் என்ன செய்கிறேன்னு மிரட்டி பார்க்குது ஒரு கூட்டம். சவால் விடுது ஒரு கூட்டம். சத்தம் போடுது ஒரு கூட்டம். ஆனால் சபையில் இருக்கிறவ ஸ்தோத்திரம் இரவும் பகலும் ஸ்தோத்திரம் விழித்திருந்து அதுக்காக ஜாமம் காக்கிறான், பாதுகாக்கிறான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட திருச்சபையாராக நாம் இருக்க வேண்டும் நமது சபைக்கு. ஆமென். அல்லேலூயா.
சத்தம் போடுறவங்க கூட சேர்ந்து நாம் சேர்ந்துக்க கூடாது. அல்லேலூயா. கத்துற ஆளு கூட, சவால் விடுற ஆளு கூட, கூவுற ஆளு கூட, எதிர்க்கிற ஆளு கூட, ஸ்தோத்திரம் கட்டுப்பாடு பண்ணுற ஆளு கூட, திட்டம் பண்ணுற ஆளு கூட, தேவையற்ற காரியத்தை செய்கிற ஆளு கூட, எதிர்க்கிற ஆளு கூட, எரிச்சல் ஆகிற ஆளு கூட, சபைக்கு விரோதமாக செயல்படுற ஆளு கூட நாம் உள்ளே போய் அவங்க கூட சேர்ந்துடக்கூடாது. ஆமென். நாம் பாதுகாக்கணும். நாம் சபையை பாதுகாக்கணும். கர்த்தர் சபைக்குள்ளே நம்மளை ஏன் வைத்திருக்கிறார்? சபையை நம்மளை பாதுகாக்கும்படி வைத்திருக்கிறார். நம்மளை ஜாமக்காரனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவது, யார் ஜாமக்காரன்? யார் ஜாமக்காரன்? ஸ்தோத்திரம். சற்று கவனிப்போம். யார் ஜாமக்காரன் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், எதிரியை அழிக்கிறவன் தான் ஜாமக்காரன். அல்லேலூயா. எதிரியை அழிக்கிறவன் ஜாமக்காரன். எதிரி அழிக்கணும், எதிரி அழிக்கணும். ஒரு ஜாமக்காரன்னா ஸ்தோத்திரம் கம்முன்னு அப்படி இருக்கிறது அல்ல. ஸ்தோத்திரம், நமக்கு விரோதமாக எத்தனை எதிரி வந்தாலும், எத்தனை அழிக்கும்படி, ஸ்தோத்திரம் சேதப்படுத்தும்படி, ஸ்தோத்திரம் கெடுக்கும்படி, உடைக்கும்படி, ஒன்றுமில்லாதாக்கும்படி, உருகுலைக்கும்படி எத்தனை எதிரி எழும்பி வந்தாலும் அத்தனை எதிரியையும் அழிக்கணும். அப்படி அழிக்கிறவங்க தான் ஜாமக்காரர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கி எதிரிகளை பல நேரத்தில் நம்ம அழிக்கிறது இல்லை, பிசாசை சாகடிக்கிறது இல்லை. இது கவனிக்க வேண்டியது. ஸ்தோத்திரம். தனிப்பட்ட காரியத்தில் நான் சொல்லலை, குடும்ப காரியத்தில் சொல்லலை, உங்கள் வாழ்க்கையில் சொல்லலை, என் வாழ்க்கையில் சொல்லலை. நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் நமக்கென்று கொடுத்த சபைக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஸ்தோத்திர எதிரி எழும்புறானோ அந்த எதிரி நம்ம அழிக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த எதிரி எழும்புறானோ அழிக்கணும், அந்த எதிரி அழிக்கணும். ஸ்தோத்திரம். அந்த பிசாசை அழிக்கணும். சபைக்கு விரோதமாக நீ எழும்புற, ஸ்தோத்திரம், அதை அழிக்கணும். அல்லேலூயா. சபைக்கு விரோதமாக, ஸ்தோத்திரம், சபைக்கு உள்ளேயே எழும்புவாங்க. முதல்ல சபைக்கு விரோதமாக, ரெண்டாவது உங்கள் குடும்பத்தில் எழும்புவாங்க. சபைக்கு விரோதமாக, ஸ்தோத்திரம், உங்களுக்கு நல்ல தெரிந்தவங்க, அறிந்தவங்க, பழகிறவங்க எழும்புவாங்க. அந்த பிசாசை முதல்ல நீங்கள் அழிக்கணும். அந்த சத்ருவை முதல்ல அழிக்கணும். சபையை வாழ வைக்கணும், சபையை வளர விடணும், சபையை முன்னேற வைக்கணும். இவர் தான் ஜாமக்காரன். அல்லேலூயா. சபையை அழிக்க நினைக்கிற ஆட்கள் கூட, சபையை அழிக்க பேசுகிற ஆளு கூட, சபையை ஸ்தோத்திர சிதைக்க நினைக்கிற ஆளு கூட, ஸ்தோத்திரம், சபைக்கு அவப்பெயரையும் அவமதிப்பையும், ஸ்தோத்திரம், வெட்கத்தையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும், ஸ்தோத்திரம், நிந்தையையும், ஸ்தோத்திரம், துர்க்கீர்த்தியையும் பரப்புகிற, ஸ்தோத்திரம், ஆளை நம்ம வளர விடக்கூடாது. இதுதான் உங்களுடைய ஞானம். ஆமென். இதுதான் உங்களுடைய அறிவு. இதுதான் உங்களுடைய நீங்கள் சத்தியத்தில் வளருகிற வளர்ச்சி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எதிரி அழிக்கணும். ஐயோ, அங்கே போனால் அந்த பாஸ்டர் இதையே சொல்லுவார், அந்த பாஸ்டர் அப்படியே பேசுவார், இந்த பாஸ்டர் இப்படி தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொல்லும்போது இன்னொரு ஆள் அதற்கு கைத்தட்டி, ஸ்தோத்திரம், சிங்குச்சாம் போடக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவங்க ஜாமக்காரர் அல்ல. ஸ்தோத்திரம். சத்தியத்தை சொன்னாங்க, அதனால் ஸ்தோத்திரம், சத்தியத்தை சொன்னது சரிதான், சத்திய சொன்னத விதம் சரிதான், வேதம் அப்படி தான் சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை அப்படி தான் இருக்குது. அதனால் ஸ்தோத்திரம், அதை நம்ம மறுதலிக்க கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இதுதான் போன சனிக்கிழமை யூதா நிருபத்தில் ஸ்தோத்திரம் 9, 10, 11, 12 வசனத்தில் வாசித்தது. கடைசி காலத்தில் கொடியர்கள் எழும்புவார்கள். அவங்க யாரு? ஸ்தோத்திரம், கேட்ட சத்தியத்தை, வசனத்தை, ஸ்தோத்திரம், இந்த வேதத்தையே மறுதலிக்க பண்ணுகிறவர்கள். ஆமென். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில், சபைக்குரிய வாழ்க்கையில், ஸ்தோத்திர தேவனுடைய ஆலயத்துக்குரிய வாழ்க்கையில் வாழ வைக்கிறவங்க அல்ல. எல்லாருமே ஸ்தோத்திரம், நம்மளை அழிக்கிறவர்கள் தான் இருக்கிறார்கள். நம்ம தான் ஞானத்தோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மளை மறுதலிக்க வைக்கிறவர்கள் தான் இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். யார் ஜாமக்காரன்? யார் ஜாமக்காரன்? ஸ்தோத்திரம், எதிரி அழிக்கணும். ஆமென். எதிரி அழிக்கணும். பிசாசா இருக்கலாம் அழிக்கணும், செய்வனியாக இருக்கலாம் அழிக்கணும், சபைக்கு விரோதமாக எழும்புற கூட்டமாக இருக்கலாம் அழிக்கணும். ஸ்தோத்திரம், அது உள்ளமாக இருக்கலாம், உள்ள இருக்கிற ஆளாக இருக்கலாம், வெளியே இருக்கிற ஆளாக இருக்கலாம், அதை அழிக்கணும். ஆமென். சபைக்கு ஸ்தோத்திரம் ஜாமக்காரர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், சபைக்கு ஜாமக்காரராக இருக்க வேண்டும்.
சபைக்கு ஜாமக்காரன் எதிரியை எப்போவுமே ஸ்தோத்திரம் கண்ணோக்கி கொண்டே இருப்பான். இந்த பக்கம் வரானா, அந்த பக்கம் வரானா, ஸ்தோத்திரம் இந்த வழியில் வரானா, ஸ்தோத்திரம் அப்படின்னு ஜாமக்காரர்கள் எந்த நேரத்தில் வராங்க, இரவில் வராங்களா, பகலில் வராங்களா, காலையில் வராங்களா, மாலையில் வராங்களா, எப்போ வராங்க அப்படின்னு ஒவ்வொரு நேரமும் நிமிஷமும் ஜாமக்காரன் அவன் ஆலயத்தை பாதுகாக்க கண்ணோக்கமாக இருந்து கொண்டே இருப்பான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்படி நாம் ஸ்தோத்திரம் ஆலயத்தை பாதுகாக்க, ஆலயத்துக்கு எதிரான ஸ்தோத்திரம் விரோதியை, ஸ்தோத்திர எதிரியை நாம் அழிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபையை தர வேண்டும். கர்த்தர் அந்த கிருபையை தர வேண்டும். கர்த்தர் அந்த கிருபையை தர வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லுகிறேன். கடந்த வருஷத்தில் ஸ்தோத்திரம் நமக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற ஒரு திருச்சபையில் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட ஒரு மகனை ஸ்தோத்திரம் அவன் சரியான காரியத்தை செய்யவில்லை. அந்த சரியான காரியத்தை ஸ்தோத்திரம் செய்யாததுனால அவங்க போதகர் அவனை கூப்பிட்டு அன்பாக சொல்லியிருக்கிறார். நீ இப்படி பண்ணுறது சரியில்லை, இப்படி நீ செய்தினாக்கா இது நல்லதில்லை, அதனால் நீ இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். இதை கேட்ட தாயும் தகப்பனும் பெற்றோரும் என்ன ஸ்தோத்திரம் முடிவெடுத்தார்கள் சொன்னால், ஏன் பாஸ்டர் இதை சொன்னீங்க, அவன் என்ன பண்ணான், என்ன தப்பு நடந்ததெல்லாம் விசாரிக்கவில்லை, கேட்கவில்லை. ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் பேசுகிறார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் முழு குடும்பத்தோடு இன்னொரு சபைக்கு போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். மகன் என்ன தவறு செய்தான், போதகர் என்ன கண்டித்தார், ஒன்றும் தெரியாது தாய் தகப்பனுக்கு. ஸ்தோத்திரம். ஆனால் சபை விட்டு போய்விட்டார்கள். ஸ்தோத்திரம். சபை விட்டு போய்விட்டார்கள். அந்த குடும்பத்தில் ஸ்தோத்திரம் 5 நபர்கள். அந்த 5 நபருக்கும் ஸ்தோத்திரம் தனது சபையை குறித்த அக்கறையோ உணர்வோ இல்லை. இப்போ அந்த கண்டிக்கப்பட்ட பிள்ளைக்கும் இல்லை. ஸ்தோத்திரம். நான் தப்பு பண்ணேன், அதுதான் பாஸ்டர் கேட்டாருன்னு சொல்கிறதுக்கு முதல்ல அந்த பிள்ளைக்குன்னா இல்லை. ஸ்தோத்திரம். அந்த பொறுப்பு உணர்வு இல்லை. ஸ்தோத்திரம். அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் இல்லை. ஸ்தோத்திரம். ரெண்டாவது ஸ்தோத்திரம், இவன் என்ன தவறு செய்தான் என்று கடைசி வரைக்கும் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் ஒரு தாயும் கேட்கவில்லை. பெற்றெடுத்த பிள்ளையை ஒரு தகப்பனும் கேட்கவில்லை. நீ என்னடா பண்ண அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த பிள்ளையை பார்த்து கடைசி வரைக்கும் கேட்கல. ஸ்தோத்திரம். உன்னை பாஸ்டர் வந்து கண்டிச்சாரா, நம்ம எதுக்கு அங்கே போனோம், நம்ம அங்கே பக்கத்தில் போயிடுவோம் அப்படின்னு போயிட்டான். ஸ்தோத்திரம். காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். பிள்ளையை கண்டிக்க போதகனுக்கு உரிமை உண்டு, 100% உரிமை உண்டு. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம் என்ன ஸ்தோத்திரம் நடந்ததுன்னு அந்த தாயும் தகப்பனும் கேட்கறதுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்தோத்திரம் ஒரு நிமிஷம் நேரம் எடுக்கலை. ஸ்தோத்திரம். ஆனால் முடிவு எடுத்துட்டாங்க. நல்லா கவனிச்சிக்கணும். நேரம் எடுக்கலை என்னன்னு விசாரிக்க, ஆனால் முடிவு எடுத்துட்டாங்க. ஸ்தோத்திரம். 5 பேரும் ஸ்தோத்திரம் அவர்கள் அடுத்த இடத்துக்கு போகிறார்கள். ஆனால் ஸ்தோத்திரம் 5 பேருக்குமே என்ன நடந்தது, ஏன் இந்த முடிவு எடுத்தோம், எதனால் வந்து போகிறோம் அப்படின்ற 5 பேருக்குள்ளுமே தெளிவு கிடையாது. ஸ்தோத்திரம். 5 பேருக்குள்ளுமே தெளிவு கிடையாது. ஸ்தோத்திரம். இது அடுத்த வாரம். அதுக்கு அடுத்த வாரம் 3வது வாரம் என்ன நடக்குதுன்னா ஸ்தோத்திரம் இவங்க போயிட்டாங்க. இந்த வாரம் பாஸ்டர் பேசுகிறாரு, அடுத்த வாரம் இவங்க போயிட்டாங்க. அடுத்த 3வது வாரம் என்ன நடக்குதுன்னாக்கா, இப்போ ஜோசி இருக்கிறாருன்னா ஜோசிக்கு வந்து எனக்கு 4 பேர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னா தேவையான மக்களோ இருப்பாங்க இல்லையா, அவரை சார்ந்த வந்து சாதகமான கூட்டாளிங்க இருப்பாங்க இல்லையா, அந்த கூட்டம்லாம் என்ன பண்ணுதுன்னா, பாஸ்டர் இப்படி பண்ணி அந்த பையனையும் அந்த குடும்பத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா சபை விட்டு அனுப்பிட்டாரு, துரத்திட்டாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது கடந்த ஆண்டு நடந்த ஒரு சம்பவம். ஸ்தோத்திரம். இப்போது இவருக்கு கூட சுற்றி இருக்கிற ஒரு 4 நண்பர்கள் சபைக்குள்ளே அவருக்கு வேண்டியப்பட்ட அடுத்த ஒரு கூட்டம், சாதகமான கூட்டம். இப்போ இதெல்லாம் எழும்பி என்னன்னாக்கா அடுத்த 3வது வாரத்தெல்லாம் இருந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்தோத்திரம்
இதுங்கெல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து நானாக்கா ஃபோன் பண்ணிக்கின்னு நேரில் பேசிக்கின்னு ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு போய்க்கின்னு எதுவோ வந்து இப்போ சபைக்குள்ளே என்னமோ அப்படியே பெரிய கலவரம் நடந்த மாதிரியும், அப்படியே சபைக்குள்ளே ஏதோ வந்து அடிதடி நடந்த மாதிரியும், சபைக்குள்ளே ஏதோ வெட்டுக்குத்து நடந்த மாதிரியும், சபைக்குள்ளே ஏதோ பெரிய பயங்கரமான காரியம் நடந்த மாதிரியும், ஸ்தோத்திரம், ஏதோ வந்து பாஸ்டர் வந்து அவர் வந்து நம்ம பொல்லாத பாவத்தை பண்ணிட்டா மாதிரியும், அவர் பெரிய கொலகாரன் திருடன் அயோக்கிய மாதிரியும், ஸ்தோத்திரம். இப்போ இந்த கூட்டத்துக்கு பின்னாடி இவருக்கு சாதகமாக இருக்க 4 பேர் இருக்கிறாங்க பாரு, இதுங்கெல்லாம் சேர்ந்துக்கின்னு கடைசியில் ஸ்தோத்திரம் இவங்க பண்ண கூத்து கொலாப்ஸ்டனால நல்லா வந்திருந்தா மாதிரி இன்னொரு 4 பேர், என்னடா இது நம்ம குறைய நினச்சி நம்ம சபைக்கு வந்தா, நிம்மதியை நினச்சி வந்தா, இங்கன்னா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு பார்த்து அதில் 2 குடும்பம் அடுத்த சபைக்கு போட்டான். இதெல்லாம் இன்னைக்கு நடந்த சம்பவம், நடக்கிற சம்பவம். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காரியம் அதை எப்படி கையாளணும், அதை எப்படி கையாளுறோம், ஸ்தோத்திரம், முன்னாடி எப்படி நடக்கிறோம், பின்னாடி எப்படி நடக்கிறோம், முன்ன என்ன பேசுகிறோம், பின்ன என்ன பேசுகிறோம் என்பதை நம்ம ஒவ்வொருவரும் அறிஞ்சு செயல்பட வேண்டும். ஜாமக்காரன் நம்ம சபையில் கர்த்தர் நம்மளை ஜாமக்காரனை வச்சுருக்கிறாரு. ஸ்தோத்திரம். இங்கே எதிர்க்க வந்துட்டு நம்ம ஜாமக்காரனை போல் வந்து தோற்றத்தை காட்டிட்டு பின்னாடி போய் துப்பாக்கியை போட்டுட்டு, கத்தியை போட்டுட்டு, கேடகத்தை போட்டுட்டு, வாழை போட்டுட்டு, அரிவாலை போட்டுட்டு, வஸ்திரத்தை கழட்டி போட்டுட்டு, ஸ்தோத்திரம், தலைச்சீராவை கழட்டி போட்டுட்டு நாம் வந்து ஸ்தோத்திரம், ஆமாங்க எங்கள் சர்ச்சிலே அப்படி தான் நடக்குது, இந்த சர்ச்சிலே இது தான் போகுது, இப்படி தான் பண்ணுறாரு அந்த பாஸ்டர், இதே தான் போகுது, இதனால தான் இப்படி ஆச்சு, அதனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு நாம் இருக்கிறோமா? இல்லை ஜாமக்காரனுக்குரிய உடையோடும் தோற்றத்தோடும் ஆயுதத்தோடு நம்ம நிற்கிறோமா? அல்லேலூயா. ஆமே. சிந்தனை நிற்கணும். ஜாமக்காரனுடைய உடை என்ன தோற்றத்தில் நிற்கணும், சிந்தனை நிற்கணும். நான் சொல்கிறத சத்தியத்தின்படி புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். தலைச்சீராக நிற்கணும், எண்ணம் நிற்கணும், மார்க்கவசம் நிற்கணும், கையில் கேடகத்தை பிடித்து நிற்கணும். ஸ்தோத்திரம். எதிரி வந்து அழிப்பதற்கு வில்லோடும் அம்போடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் அரிவாளோடும் நிற்கணும். ஆமே. இன்னைக்கு எத்தனை பேர் ஆவிக்குரிய ரீதி அப்படி நிற்கிறோம் சபைக்காக? ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நிற்கிறோம்? ஆமே. ஸ்தோத்திரம். இதுதான் ஜாமக்காரன், இதுதான் ஜாமக்காரன். சபையை பாதுகாக்கிறவன் தான் ஜாமக்காரன். சபையை ஸ்தோத்திரம் கூட்டி சேர்க்கிறவன் தான் ஜாமக்காரன். சபையை ஸ்தோத்திரம் அரவணைக்கிறவன் ஜாமக்காரன். சபையை ஸ்தோத்திரம் ஒன்று சேர்க்கிறவன் ஜாமக்காரன். சபையை இணைக்கிறவன் ஜாமக்காரன். சபையை ஐக்கியப்படுத்துகிறவன் ஜாமக்காரன். சபைக்கு ஆபத்து வராமல் காக்கிறவன் ஜாமக்காரன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஜோசி பண்ணிட்டா அதனால் வந்து பாஸ்டர் கேட்டார். இதுக்கு வந்து அடுத்த நண்பர்கள் இருப்பாங்கப்பா. இப்போ இவங்க வந்து என்னன்னா சொல்லிட்டாரா, இதுக்கப்புறம் போவாதரா அந்த பக்கம், செய்யாத, நான் தான் சொன்னேன் இல்லை ஏற்கனவே, அங்கே சரி கிடையாதுன்னு, அவர் சரி கிடையாது, நான் தான் சொன்னேன்ல உனக்கு. இன்றைக்கி எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? என்கரேஜ் பண்ணுற ஆள் இருக்கிறாங்க. தோத்துறோம். என்கரேஜ் பண்ணக்கூடாது. சபை காரியத்தில், ஊழியக்காரன் விஷயத்தில், ஊழிய விஷயத்தில் எந்த நபரையும் என்கரேஜ் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு நபரை நம்ம என்கரேஜ் வந்து எதில் பண்ணணுன்னாக்கா, நீ செய்யி, நீ நல்லா பண்ணு, பரவாயில்ல பண்ணுற, இன்னும் சிறப்பாக பண்ணு, அப்படி என்கரேஜ் பண்ணணும். ஒருத்தவங்க கண்டித்தாங்க, கண்ட்ரோல் பண்ணாங்க, ஒருத்தவங்க சரியான வழியில் போகன்னு சொன்னாங்க, ஒன்று வந்து ஒழுங்கு இல்லை, இதை ஒழுங்கு ஆக்கி கொள்ளுங்க, நல்லா செய்யுங்க, சரியாக போங்க, தப்பை பண்ணாதீங்க, தப்பை திருத்திக்குங்க, தோத்துறோம் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து எடுத்து சொன்னால், புரிய வைத்தோம், ஆலோசனை கொடுத்தா, அட்வைஸ் பண்ணால், அதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. அவங்க சொல்கிறதெல்லாம் தப்பு, அவங்க அப்படி தான் பேசுவாங்க, இதுக்கு என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஆமாம். அந்த விஷயத்துக்கு நம்ம உற்சாகப்படுத்தக்கூடாது. ஆமாம் ஆமாம், உன்னையும் அப்படி சொல்லிட்டாங்க, உன்னையும் அப்படி சொல்லிட்டாங்க, தோத்துறோம்.
இது சபைக்கு எழும்பி வருகிற விரோதி. இதுதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். தப்பு செய்கிற ஆளை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. தவறு பண்ணுற ஆளை என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். வீணான காரியத்தை நினைக்கிற ஆளை, யோசிக்கிற ஆளை ஸ்தோத்திரம் என்கரேஜ் ஒரு நாளும் பண்ணவே கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். என்கரேஜ் பண்ணவே கூடாது. என்கரேஜ் பண்ணவே கூடாது. ஸ்தோத்திரம். என்கரேஜ் பண்ணவே கூடாது. ஸ்தோத்திரம். நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் அந்த குடும்பத்தில் 5 பேர் போனான் அப்படின்னாக்கா ஸ்தோத்திரம் கேட்டது ஒரு ஆள் தான். அடுத்த 4 பேரை பார்த்து பாஸ்ட்டு கேட்கல. அதுவும் கோபமாக சொல்லலை, திட்டலை, எல்லோரும் முன்னாடியே சொல்லலை, சபையிலே சொல்லலை, புல்பீட்டில் சொல்லலை, மைக்கை பிடிச்சி சொல்லலை. தனியாக கூப்பிட்டு 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். தம்பிக்கு தெரியும், பாஸ்ட்டுக்கு தெரியும், அவ்வளவுதான். சகஜமாக அன்பாக சாதுவாக சொன்னது. ஸ்தோத்திரம். அப்போ இவ்வளோ நாள் இவர் ரட்சிக்கப்பட்டு இவர் என்ன நிலையில் இருந்திருப்பார்? இவர் ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ நாள் என்ன வசனத்தை கேட்டிருப்பார்? இவர் ரட்சிக்கப்பட்டதுக்குள்ளே இவருக்குள்ளே என்ன ஆவிக்குரிய கனி இருக்குது? ஸ்தோத்திரம். இவருக்குள்ளே என்ன சுபாவம் வளர்ந்துக்குது? என்ன மாறிக்கிறாரு? என்ன மனம் திரும்பி இருக்கிறாரு? என்ன ஆண்டவருக்காக தியாகம் பண்ணுறாரு? ஸ்தோத்திரம். எப்போ இப்படி உட்காராத, திரும்பி உட்காருன்னு சொன்னால் இதையே ஏற்றுக்கொள்ள இவரால் முடியலனாக்கா இவரெல்லாம் என்ன ஆண்டவருக்காக சாதிப்பார்? இவரெல்லாம் என்ன கிறிஸ்துவ ஜீவிப்பார்? ஸ்தோத்திரம். நடந்த சம்பவத்துக்காக சொல்கிறேன். ஸ்தோத்திரம். நடந்த சம்பவத்துக்காக. ஸ்தோத்திரம். அப்போது இந்த மாதிரி தான் இன்றைக்கி திருச்சபைகள் இருக்கிறது. இன்றைக்கி சபைக்குள் இருக்கிற ஜனங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். விசுவாசிகள் திரும்பி கொண்டு இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அதுதான் ஸ்தோத்திரம் சபைக்கு விரோதமாய் எழும்புகிற எதிரியே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபையை கட்டவிடாமல் பண்ணுகிற எதிரி, சபையை ஸ்தோத்திரம் வளர விடாமல் பண்ணுகிற எதிரி. இதை நம்ம இனங்கண்டு புரிந்து ஆவியில் அறிந்து அனலைஸ் பண்ணி பரிசோதனை செய்து இந்த எதிரியை நாம் விரட்டணும். இந்த எதிரியை நாம் துரத்தணும். இந்த எதிரியை நாம் அழிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தரணும். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு சின்ன காரியத்துக்கும் அப்படியே பிரம்மாண்டமாக பயங்கரமாக நடந்தது போல ஸ்தோத்திரம் இன்னைக்கு ஜாமக்காரனாக இருந்து காக்க வேண்டியவங்க ஸ்தோத்திரம் அவங்க எதிரியாக தாக்கணும். இவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க? இல்லை இப்போ எப்படி தெரியுமா? நெகேமியா பார்த்து முறுமுறுக்கிற மாதிரி அவன் அழிக்க வரானாக்கா அவன் எதை கொண்டாந்து சண்டைக்கு வருவான்னு தெரியாது. என்ன நீ போய் அங்கே பாதுகாத்து நில்லுன்னு சொன்னால் திடீர்னு அவன் ஒரு அம்பை விட்டு எய்தான்னா என் மாரில் பாய்ச்சி செத்து போட்டால் நான் என்ன பண்ணுறது? அப்போனாக்கா இந்த நெகேமியா இந்த பாஸ்டரு இன்னும் திருக்கிசி உள்ள பாஸ்டராக இருந்தால் என்னை போய் அங்கே நின்று பாதுகாத்து கொள்ளுன்னு சொல்கிறாரு. அப்போ அவன் கொண்டாந்து கத்தி கொண்டாந்து குத்திட்டானா வயிற்றுல, நான் செத்து போட்டால் என்ன பண்ணுறது? ஆவிக்குரிய ரீதியாக புரிஞ்சுக்குங்க. ஆவிக்குரிய ரீதியாக புரிஞ்சிக்கணும். நெகேமியா போய் ஜாமம் காக்க சொல்கிறாரு. அதுக்கு யாரும் கூலி தந்து சம்பளம் கொடுத்து ஆளை நிற்க வைக்கல. யாரை நிற்க வைக்கிறாரு? சபைக்குள்ளே இருக்கிறவங்களை நிற்க வைக்கிறாரு. இதான் செய்தி. சபைக்குள்ளே இருக்கிறவங்களை நிற்க வைக்கிறாரு. அப்போ இரவன் பார்க்கல அவன் ஜாமம் காக்கிறன்னு சொன்னால் ஏற்கனவே எதிரி கொந்தளிச்சுக்கின்னு இருக்கிறான். அவன் கல்லை கொண்டு அடிப்பானா, அவன் கடப்பாறையை கொண்டாந்து குத்துவானா, ஈட்டியை கொண்டு குத்துவானா, வில்லை கொண்டு எய்வானா, பட்டயத்தை எடுத்து கழுத்து வெட்டுவானா தெரியாது. அவன் கொந்தளிச்சுக்கின்னு இருக்கிறான். ஆனால் இவர் சபைக்குள்ளே இருக்கிற ஆளை போய் நீங்கள் டியூட்டி மாற்றி என்ன பண்ணுங்க, 24 ஹவர்ஸும் நீங்கள் ஜாமம் காத்துக்கு சபைக்கு எதிரி வராங்க, அவங்க வர விடாத நீங்கள் தான் என்ன செய்யணும்? எதிரியை அழிக்கணும். அப்படிப்பட்ட ஜாமக்காரனை போய் நில்லுன்றாரு. இப்போ இவனுக்கு அடிபடாது இருக்குமா? நீங்களே சொல்லுங்கள். அடிபடாது இருக்குமா? ஏன்னா எதிரி கொந்தளிச்சிங்கிறான். எந்த நேரத்தில் எப்படி அடிப்பான்னு தெரியாது, என்ன பண்ணுவான்னு தெரியாது, எதில் அடி விடும் தெரியாது, எதில் குத்து விடும், எதில் வெட்டு விடும் தெரியாது. ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலையில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஒரு பாஸ்டரு, ஒரு தலைவன், ஒரு ஸ்தோத்திரம் ஒரு என்ன செய்கிறாரு? விசுவாசியை போய் நீ பொறுப்பாக நின்று பாதுகாத்துக்கோன்னு சொல்கிறாரு. எதை பாதுகாக்க சொல்கிறாரு? சபையை பாதுகாத்துக்கொள்ளுன்னு சொல்கிறாரு. இந்த சூழ்நிலையில் போய் அவங்க எல்லாம் நிற்கிறாங்க. நம்மளாக இருந்தால் முதல்ல கூப்பிட்டாலே வருவோமா? ஸ்தோத்திரம். இன்றைக்கி சபைகள் எப்படி இருக்குது? விசுவாசிங்க எப்படி இருக்கிறாங்க? ஒரு ஊழியத்துக்கே வரமாட்டாங்க, ஒரு வேலை செய்யவே வரமாட்டேங்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஒரு ஜபத்துக்கே வரமாட்டேங்கிறாங்க. அவன் என்னத்தை கையில் என்ன ஆயுதத்தை வச்சுக்க நிற்கிறானே தெரியாது. ஆனால் அவர் அழைக்கும்போது, வேலையை கொடுக்கும்போது, போய் ஜாமக்காரனா நில்லுன்னு சொல்லும்போது அத்தனை பேரும் போய் நின்னாங்க. இவங்க தாங்க சபையார்.
சத்தியம் புரியுதுங்களா? அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட சபையாராக இருக்கிறோம்? எதிரி கொந்தளிச்சு நிற்கிறோம். எந்த பக்கம், எந்த வழியில் எந்த எதிரி வருவான், எதை கொண்டு அடிப்பான், எதை கொண்டு வெட்டுவான், எதை கொண்டு குத்துவான், எப்படி உயிர் போகும்னு தெரியாது. யுத்த களத்தை விட மோசமாக இருக்குது. போர்க்களத்தை விட, போர் நடக்கிற இடத்த விடவே இது மோசமாக இருக்குது. ஸ்தோத்திரம். ஜாமம் காக்கிற வேலை. ஸ்தோத்திரம். அப்போது இப்படி தான் ஒரு சபைக்கு நின்று உயிரை கொடுத்து இரத்த சாட்சியாக மறிக்கிற அளவுக்கு நிற்கிறான் தியாகத்தோடு. ஸ்தோத்திரம். அப்போது யார் ஜாமக்காரன்? இப்படி தியாகத்தோடு நிற்கிறவன் தான் ஜாமக்காரன். ஆமென். இன்னைக்கு தியாகத்தோடு நிற்க தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் எங்கே வைத்திருக்கிறாரு? சபையில் வைத்திருக்கிறாரு. சபைக்காக வைத்திருக்கிறார். ஆமென். நம்மளை என்ன சொல்லுவோம்? ஆமாண்டா, இப்படி ஒரு சர்ச்சுக்கு நம்ம போனோமா, இவன்லாம் ஒரு பாஸ்டர் நம்மளை கூட்டிமே விட்டு எங்கன்னா நீ அடிபட்டு சாவு, வெட்டுண்டு சாவு, குத்துப்பட்டு சாவுன்னு நம்மளை சாவு அடிச்சு போட்டு இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரில அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? உண்மைதானா? தோத்துறோம். இன்றைக்கி கர்த்தர் நம்மளை எப்படிப்பட்ட ஜாமக்காரனை வைத்திருக்கிறார்? எதிரியை அழிக்கிற ஜாமக்காரனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதிரியை கண்டு அஞ்சியும் வரக்கூடாது, எதிரியை கண்டு பயந்தும் வரக்கூடாது. ஆமென். தோத்துறோம். அவங்க தான் சர்ச்சை பற்றி பேசுகிறாங்க, நம்ம எதுக்கு அதை கேட்டு நம்ம பகையாகி போனோம், நம்ம மையமாக வந்துடுவோம். இதை வேறு முடிச்சு கட்டியாந்து வேறு பாசிக்கிட்ட பாசியம்மா கிட்ட சொல்லுவாங்க. இது நம்ம ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சபைக்கு ஒருத்தன் சபையை குறித்து கேவலமாக பண்ணி பேசியிருப்பான். அவன் பேசுகிறத கொண்டாந்து இங்கே சொல்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். ஒருத்தன் சபைக்கு குடிப்பறிச்சின்னு இருப்பான். இதை பார்த்துக்கு நின்றுபிட்டு ஜாமம் காக்கிறவனி, அவன் எதிரி, அவன் குளிப்பறிச்சுங்கிறான். டேய் பறிக்காதடா, நீ பறிக்கிறது தேவனுக்கே பறிக்கிற அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கேக்கு முடியாத ஆள். தோத்திரம். அதை முடிச்சு கட்டிக்கின்னு பார்த்துட்டு வந்துட்டு சபையிலேயே சொல்லுவான், சபைக்கு தான் ஒருத்தன் குறிப்பறிக்கிறான். இப்போ இப்படி சொல்கிற ஆளை கேட்டு நம்ம சந்தோஷப்படுவோன்னு. தோத்திரம். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளணும். தோத்திரம். நல்லா தெரிந்து கொள்ளணும். அவனை எதிர்க்க தெரியணும். யார் எதிரி? சோத்திரம். தீங்க விளைவிக்கிறவன் எதிரி, குழியை பறிக்கிறவன் எதிரி, எதிர்க்கிறவன் எதிரி. அங்கே ஸ்தோத்திரம் பின்னாடி பல வேலைகளை பார்க்கிறவன் எதிரி. அவனை அழிக்கணும். அல்லேலூயா. ஜாமக்காரனுக்கு வெட்டும் விழும், குத்தும் விழும், இடியும் விழும், அடியும் விழும், உயிரும் போகும், ரத்தமும் போகும், தலையும் போகும். ஆமென். நம்ம தயாராக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். இவன் தான் ஜாமக்காரன். இப்படிப்பட்டவர் தான் ஜாமக்காரன். அப்போ யார் ஜாமக்காரன்? தோத்திரம். யார் ஜாமக்காரன்? இன்றைக்கி நம்ம யார் ஜாமக்காரன்? இன்றைக்கி நான் ஜாமக்காரனாக இருக்கிறேன்னா, எதிரி அழிக்கிறவன். எதற்கு எதிரான எதிரி? சபைக்கு எதிரான எதிரி. ஆமாம். ஆலயத்துக்கு எதிரான எதிரி. யாருடைய ஆலயத்துக்கு? நீ உன்னை கர்த்தர் எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அந்த ஆலயத்துக்கு ஸ்தோத்திரம் எதிராய் வருகிற எதிரிகளை அழிக்கிற ஜாமக்காரனாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஆமென். இதுதாங்க சரியான ஸ்தோத்திரம், சாட்சியான விசுவாசி, சாட்சியான கிறிஸ்தவன். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ யார் ஜாமக்காரன்? விழித்திருக்கிறவன் தான் ஜாமக்காரன். ஸ்தோத்திரம். பொறுப்பே இல்லாமல், கண்டும் காணாமல், ஸ்தோத்திரம் என்ன நடக்குது நடந்து போட்டோம், யாருன்னா செஞ்சு போட்டோம், உனக்குன்னா எனக்குன்னா அப்படின்னு போகிறவன் ஜாமக்காரன் அல்ல. ஸ்தோத்திரம். நின்று நிதானித்து ஸ்தோத்திரம், ஓ இதை நம்ம செய்யணும், இப்படி நடக்குதா, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு நிதானித்து எல்லாவற்றிலும் பங்கெடுத்து பொறுப்பெடுத்து ஸ்தோத்திரம் கவனித்து செய்கிறவன் தான் ஜாமக்காரன். விழித்திருக்கிறவன். ஸ்தோத்திரம். விழித்திருக்கிறவன். தூங்குகிறவன் அல்ல, சோம்பேறி அல்ல. ஸ்தோத்திரம். ஒன்றுமே கண்டுகொள்ளாத ஆள் இல்லை. ஸ்தோத்திரம். இவன் தான் ஜாமக்காரன். ரெண்டாவது யார் ஜாமக்காரன்? பாதுகாக்கிறவன். ஸ்தோத்திரம். வழியே ஸ்தோத்திரம் வேலியில் ஓட்டையாக்கி ஸ்தோத்திரம் உள்ளே போயிட்டு வந்துடுறா அப்படி விடுறவன் அல்ல. கொஞ்சமாக கதவை திறந்து விட்டுட்டு அப்படி போயிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறவன் அல்ல. ஒரு எலியை போல, பூனையை போல. ஆமென். பாதுகாக்கிறவன். நான் என்ன உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சபைக்கு எதிரான எந்த காரியத்திலையும் ஒரு சந்தும் ஒரு கேப்பும் ஒரு வழியை நம்ம விடவே கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலது எலியாகவும் வரும், சிலது பெருச்சாலியாகவும் வரும். ஸ்தோத்திரம். ஆமாம். சிலது ஆடாகவும் வரும், சிலது ஓனாயாகவும் வரும். சில நேரத்தில் பார்த்தா அது பாம்பாக கூட வரும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமாம்.
நாம் என்ன செய்யணும்? தோத்திரம் பாதுகாக்கிற ஆளாக இருக்கணும், பாதுகாக்கிற ஜாமக்காரனாக இருக்கணும். தோத்திரம் நாம் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும்? மூன்றாவது, யார் ஜாமக்காரன்? எதிரி அழிக்கணும். இது எல்லாமே முழுவதும் நம்ம எதுக்கு செய்யணும்? கர்த்தர் நமக்கு கொடுத்த சபைக்கு செய்யணும், திருச்சபைக்கு செய்யணும். ஆமென். அப்படின்னாக்கா நம்ம இதுவரைக்கும் சபைக்கு நம்ம எப்படி இருந்து கொண்டு இருக்கிறோம் அதை கொஞ்சம் நினைத்து பார்த்து பின் திரும்பி பார்த்து இன்று முதல் ஸ்தோத்திரம், நான் என் சபைக்கு, என் சபை கட்டப்பட, என் சபை மேன்மையடைய, என் சபை உயர்வடைய, என் சபை சாட்சி பெற, என் சபை வளர்ச்சியடைய, என் சபை ஸ்தோத்திரம் அது தேவனுக்கு முன்பதாக, அது ஸ்தோத்திர புரஜாதிக்கு முன்பதாக, அது ஸ்தோத்திர அந்நிய மக்கள் முன்பதாக, அது சமுதாயத்தில் தேசத்தில் அது ஸ்தோத்திரம் பெரிய வளருகிற கட்டி எழுப்புகிற ஸ்தோத்திரம் சபையாய் மாற வேண்டும். அப்படி என்று நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு நம் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ண வேண்டும், கடந்து போக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் தான் ஜாமக்காரர்கள். ஆமென். இந்த சத்தியத்தை நம்ம கேட்டுருக்கிறோம். இது முழு சபைக்கான சத்தியம். ஸ்தோத்திரம். நீங்கள் வந்தீங்களா, நீங்கள் இதை கேட்டுக்கணும். ஸ்தோத்திரம் வரலையா, அவங்களுக்கு சொல்லணும், ஜாமக்காரனா இப்படி தான் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இவன் தான் ஜாமக்காரன். ஸ்தோத்திரம். எப்படிப்பட்டவன் ஜாமக்காரன்? இப்படி இருக்கிறவன் ஜாமக்காரன், இப்படி பண்ணுகிறவன் ஜாமக்காரன், இதை செய்கிறவன் ஜாமக்காரன். ஸ்தோத்திரம். இது நமக்கு தெரியணும், நாம் பண்ணணும். இது கேட்டுட்டு விட்டு போகிற சத்தியம் அல்ல, இது கடைபிடிக்கிற சத்தியம், கைகொள்ளுகிற சத்தியம், நடைமுறைப்படுத்துகிற சத்தியம், இது நம்ம செய்ய வேண்டிய சத்தியம். இது முழு சபைக்கு நாம் சொல்ல வேண்டும். ஆமென். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தரட்டும், தருவாராக. நம்ம எழும்பி நின்று நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். இதுதான் ஜாமக்காரன் ஜெபம்.